7:30 வந்துட்டோம். எங்களுக்கு 8 மணி சொன்னாங்க. மணி 10 ஆகுது. அப்படியே லைவ்ல செட் பண்ணி உட்காந்துட்டோம். தெரியல, எனக்கு ஒன்றும் தெரியல. கேளுங்க.
சரி.
நேரத்தில் கூட நம் தேவனுடைய நாமத்தை துதிப்போம். எதை செய்தாலும் நம் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக நம்ம செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட இந்த அருமையான நாளை கர்த்தர் உண்டு பண்ணியிருக்கிறார். இந்த நாளை நம்ம மகிழ்ச்சியோடு நம்ம கொண்டாட வேண்டும். இந்த நேரத்தில் கூட தேவனுடைய நாமத்தை துதிப்போம். அதற்கு முன்பதாக நாம் எல்லோரும் ஜெபிப்போம். கண்களை மூடி தேவனுடைய பிரசன்னம் நம் மத்தியில் இறங்கும்படியாக, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். நன்றி இயேசுவே, உடைய பரிசுத்த நாமத்தை துதிப்போம். ஆண்டவரே, இந்த நேரத்துல அப்பா நாங்கள் கூடியிருக்கிற இந்த நோக்கத்தை நீர் அறிந்திருக்கிறீங்க. தேவ ஆவியானவர் எங்கள் மத்தியில் நீர் அசைவாடும்படியாக ஜெபிக்கிறோம். உன்னதத்தின் தேவன் அப்பா எங்கள் மத்தியில இறங்கி இந்த நாளை ஆண்டவரே, இந்த திருமணத்தை நீர் கர்த்தர் நீர் அப்பா ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக, எங்கள் தேவனாகிய கர்த்தர் அப்பா இந்த பிள்ளைகளை நீர் இணைக்கும்படியாக நீர் சித்தம் கொண்டிருக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆவியானவரே, எங்கள் மத்தியில் அப்பா பிதாவை நீர் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய பரிசுத்த பிரசன்னம் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளையும் 2 குடும்பத்தாரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நேரத்தில் கூட அப்பா பிதாவை உடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் மகிமைப்படுங்க, நீர் உயர்த்தப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். Thank you so much. இந்த நேரத்தில் நாம் கூடியிருக்கிற ஒரு நோக்கம், ஸ்டெபி ஜெயின் சகோதரர் வீரமணி அவர்களுடைய திருமணத்திற்காக நம்ம கூடி வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நம்முடைய சிந்தை, நம்முடைய இருதயம் யாவற்றையும் இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம இங்க உட்கார்ந்திருப்போம். இந்த நேரத்தில் கூட ஆண்டவருடைய சமூகம் நம் மத்தியில் வர வேண்டும். ஆண்டவருடைய பிரசன்னம், மோசே கேட்டது என்னவென்று சொன்னால், ஆண்டவரே நம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக செல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் இந்த பிள்ளையுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கும்படியாக துதி ஆராதனையின் மூலமாக நம் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருடைய பிரசன்னம் நம் மத்தியில் இறங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சில பாடல்களை முடிந்தால் நீங்க எழுந்திருந்து பாடலாம். சோ ஒரு சில பாடல்களை பாடி நம்ம தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம வரவேற்போம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா என்று சொல்லி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார்
ஒருமித்து கூடவும் நாமத்தினார் இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார் தங்களின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே தங்களின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே சொல்லுவோமா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கின்றோம் இன்னடியார் திருநாமத்தின் ஆதரவு ஸ்தோத்திரம் செய்கிறோம் அப்பா செய்கின்றோம் இன்னடியார் திருநாமத்தின் ஆதரவு நன்றி ஆண்டவரே நேரத்தில் கூட அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை வானத்திலும் பூமியிலும் தேவனுக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை அந்த தேவனாகிய கர்த்தர் மனு உருவாக இயேசுவாக இறங்கி வந்தார் அந்த நாமத்துக்கு ஒத்த நாமம் வேற நாமம் இல்லை இந்த நாளிலும் கூட கர்த்தர் தன்னுடைய ஜனங்களை அற்புதமாக வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லி தேவனுடைய பரிசுத்த நாமத்தை துதிப்போம் ஆமென் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை கொஞ்சம் சந்தோஷத்தோடு கொஞ்சம் சிரிப்போமா ஒரு மகிழ்ச்சியோடு கரங்களை தட்டி இந்த நாள் கர்த்தருடைய நாள் கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார் சொல்லுவோம் கர்த்தாவே கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார் சொல்லுவோம் உமக்கு ஒப்பானவர் யார் உமக்கு ஒப்பானவர் யார் உமக்கு ஒப்பானவர் யார் உமக்கு ஒப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார் சொல்லுவோம் வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார் செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்திச் சென்றீர் செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்திச் சென்றீர் நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர் சோமணி நல்லவர் அவர் வல்லவர் அவர் வாக்கு மாறாதவர் சொல்லுவோம் உமக்கு ஒப்பானவர் உமக்கு ஒப்பானவர் யார் உமக்கு ஒப்பானவர் யார் உமக்கு ஒப்பானவர் யார் இயேசுவுக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார் சொல்லுங்க அவர் பார்த்து வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார் கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் காதல் தீர்த்தீர் கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் காதல் தீர்த்தீர் சொல்லுவோமா உங்கள் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவே உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவே உமக்கு ஒப்பானவர் யார் கண்ணுதடி நல்லா பாருங்கள்
இந்த நேரத்தில் கூட தேவனுடைய பரிசுத்த நாமத்தை துதிப்போம். தேவன் செய்த நன்மைகளுக்காக கொஞ்ச நேரம் தேவனை நோக்கி பார்ப்போமா? கர்த்தர் நம்மை இதுவரைக்கும் நம்மை கண்ணின் மணியை போல நடத்தி வைத்திருக்கிறார், பாதுகாத்திருக்கிறார், போஷித்திருக்கிறார். நிச்சயமாக அவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நன்மையே தருகிறவராயிருக்கிறார். இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே நான் துதிப்பேன் என்று சொல்லுவோம். நான் ஆராதிக்க இந்த இடத்துல ஆண்டவரே வந்திருக்கிறேன், நான் உயர்த்த வந்திருக்கிறேன். அப்பா ஆண்டவரை துதிப்போமா? துதிப்பேன் துதிப்பேன் உம்மை துதிப்பேன், மகிமை செலுத்தி துதிப்பேன். சொல்லுமா? துதிப்பேன் துதிப்பேன் உம்மை துதிப்பேன், மகிமை செலுத்தி உமக்கே தேவா உமக்கே மகிமை கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே துதிப்பேன் உம்மை துதிப்பேன், மகிமை செலுத்தி துதிப்பேன். சொல்லுமா? துதிப்பேன் துதிப்பேன் உம்மை துதிப்பேன், மகிமை செலுத்தி துதிப்பேன். துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே, மகிமை கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. அல்லேலூயா 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 ஆமென். சொல்லுமா? ஹல்லேலூயா அல்லேலூயா 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 ஆமென். கிருபைகள் என்னில் பெருக செய்திரே ஸ்தோத்திரம், உம் கரங்களால் என்னை அணைத்துக் கொண்டீரே ஸ்தோத்திரம். கிருபைகள் என்னில் பெருக செய்திரே ஸ்தோத்திரம். தேவனை ஆராதிப்போமா? உம் கரங்களால் என்னை அணைத்துக் கொண்டீரே ஸ்தோத்திரம். துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே, கனமும் மகிமை எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. அல்லேலூயா 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 ஆமென். சொல்லுமா? ஹல்லேலூயா அல்லேலூயா 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 ஆமென். நன்றி ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் இல்லாமல் நாங்கள் எதையும் செய்யக்கூடாதப்பா. நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இந்த திருமண நேரத்தில் ராஜா
ஆவியானவரே, இந்த ஆராதனை நேரத்தில் உடைய மகா பரிசுத்த பிரசன்னம் எங்கள் மேலே ஒவ்வொருவர் மேலும் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். உடைய பரிசுத்த கரம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். விசேஷித்த வண்ணமாக ஆண்டவரே அப்பா, அந்த திருமணத்திற்காக இருக்கிற ஆண்டவரே, இந்த அருமையான பிள்ளைகளின் மேல உம்முடைய சமூகம், உம்முடைய கரம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, கர்த்தர் பெரியவர், என் பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் பலமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உட்கார்ந்து கொள்ளுங்க. Thank you so much. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆர் விக்டரி சர்ச் சார்பிலே உங்கள் அனைவரையும் இந்த ஸ்தலத்திலே நாங்கள் அன்போடு கூட அழைக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த மணமகனும் இந்த மணமகளும் பரிசுத்த திருமண உடன்படிக்கையிலே ஐக்கியப்படுவதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள். இவர்கள் செய்ய போகும் பொருத்தனைகளை கேட்கவும், தேவ சமூகத்தில் நிற்கிற நாம் அவருடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல் தங்குவதற்காகவும் ஜெபிக்கவும் இங்கே நாம் கூடி வந்திருக்கிறோம். இப்போது கூட சங்கீதம் 128 பாஸ்டர் ஷாம் அவர்கள் வாசிப்பார்கள். அதற்கு மேற்கொண்டு நாம் இந்த ஆராதனைகளை நாம் தொடர்ந்து செல்வோம். சங்கீதம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். இதோ, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஆமென். ஹல்லேலூயா. திருமணம் என்பது தேவனாலே ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. இந்த பரிசுத்த நிலைமையிலே இவர்கள் சேர்க்கப்படும்படியாக இவ்விரண்டு பேரும் இப்பொழுது வந்திருக்கிறார்கள். ஆகையால் இவர்களை ஒருவரோடு ஒருவர் ஒழுங்கின்படி சேர்க்கக்கூடாத நியாயமான காரணம் யாராகிலும் சொல்லக்கூடுமானால் இப்பொழுதே எழுத்தின் மூலம் அதை சொல்ல கடவர். உங்கள் மௌனம் இந்த திருமண உடன்படிக்கையை சம்மதிக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். சொல்லாவிட்டால் இனி ஒரு நாளும் சொல்லாது இருக்க கடவர். ஹல்லேலூயா. நீங்க ரெண்டு பேரும் எழுந்து நிற்கிறீங்களா? வீரமணி என்பது நீங்க தான். ஹல்லேலூயா. இப்பொழுது நீங்கள் ஒழுங்கின்படி திருமணத்திலே சேர்க்கப்படக்கூடாத காரணம் உண்டென்று உங்களில் யாராகிலும் அறிந்திருந்தால் அதை இப்பொழுதே அறிவிக்க வேண்டும் என்று உங்கள் இருவருக்கும் கட்டளையிடுகிறேன். அப்ப நான் சொல்ற மாதிரி சொல்றேன், சரிங்களா? வீரமணியாகிய நான் செஸ்பிஜேனுடன் பரிசுத்த விவாகத்தில் இணைக்கப்படுவதற்கு தடையான யாதொரு நியாயமான காரணத்தையும் அறியேன் என்று பயபக்தியுடன்
தெரிவித்துக் கொள்கிறேன். செதிஜன் ஆகிய நான் வீரமணியுடன் பரிசுத்த விவாகத்தில் இணைக்கப்படுவதற்கு தடையான யாதொரு நியாயமான காரணத்தையும் அறியேன் என்று பயபக்தியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது கூட ஒரு சிறு ஜெபத்தை நம்முடைய ஷாம் அவர்கள் எடுப்பார்கள். இந்த நேரத்தில் கூட இவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். எல்லோரும் கண்களையும் மூடி ஜெபிப்போம். நன்றி இயேசுவே. அப்பா பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். ஆவியானவரே, இந்த திருமணம் என்ற உடன்படிக்கை ஆண்டவரே அப்பா மிகவும் ஆண்டவரே புனிதமானது, பரிசுத்தமானது. இந்த பிள்ளைகள் ஏறெடுத்த அப்பா இந்த உடன்படிக்கையை கூட ஆண்டவரே கர்த்தர் நீர் ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாக, இவருடைய தீர்மானங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக, இவருடைய எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக அப்பா நீர் இவர்களுக்கு மையஸ்தராக இருந்து இவர்களுடைய எண்ணங்கள், இவர்களுடைய யோசனைகள் யாவற்றையும் ஆண்டவரே இவருடைய திருமண வாழ்க்கையை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க கொடுக்கும்படியாக, இவருடைய திருமணம் ஆண்டவரே அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக, உடைய ராஜ்யத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக கர்த்தர் நீர் அப்பா கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா ஊழியக்காரர்களாக ஆண்டவரே உறவினர்களாக இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வீரமணியாகிய நீங்கள் தேவ பிரமாணத்தின்படி பரிசுத்த திருமண நிலைமையில் ஒருமித்து வாழ இவளை உனக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் துக்கத்திலும் இவளை நேசித்து ஆதரித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் இவளுக்கே புருஷனாக இருப்பாயா? செபிஜனாகி நீங்கள் தேவ பிரமாணத்தின்படி பரிசுத்த திருமண நிலைமை ஒருமித்து வாழ இவனை உனக்கு விவாக கணவனாக ஏற்றுக்கொண்டு இவனுக்கு கீழ்ப்படிந்து பணிவிடை செய்து சுகத்திலும் துக்கத்திலும் இவனை நேசித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் இவனுக்கே மனைவியாக இருப்பாயா? இந்த திருமணம் செய்ய இந்த மணமகளை இந்த மணமனுக்கு கொடுக்கிற தாயும் தகப்பனும் 2 பேர் வாங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து மணமகளுடைய கையை பிடிச்சி மணமகளுடைய கரத்துல நீங்க கொடுக்கணும். கொடுத்துட்டு 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணணும். சரிங்களா? ஜெபம். ஒருவரை ஒருவர் பார்த்து
சிஸ்டர் உங்க கையில் நீங்க சொல்லுங்க, அவர்கிட்ட மைக் கொடுங்க. இங்கு கூடி வந்திருக்கும் யாவருக்கும் சாட்சியாக, இங்கு கூடி வந்திருக்கும் யாவருக்கும் சாட்சியாக வீரமணியாகிய நான் ஸ்டெபிஜேனாகிய உன்னை இன்று முதல் எனக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உன்னை நேசிக்கவும் ஆதரிக்கவும் வாக்கு கொடுக்கிறேன். அவங்களுக்கு மைக்கு கொடுங்க. நீங்க பாவரை பார்த்து சொல்லுங்க. இங்கு கூடி வந்திருக்கும் யாவருக்கும் சாட்சியாக ஸ்டெபிஜேனாகிய நான் வீரமணியாகிய உன்னை இன்று முதல் எனக்கு விவாக கணவனாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உம்மை நேசிக்கவும் ஆதரிக்கவும் உமக்கு கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். அப்படி யார்கிட்ட கொடுங்க? நான் உன்னை திருமணம் செய்வதற்கு அடையாளமாக உன் கையை பிடித்து உன்னை என் விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு என் சரீரத்தினாலே உன்னை மேன்மைப்படுத்தி எனக்கு உண்டான உலக சொத்துக்களை எல்லாம் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஆமென். இப்போது உங்களுக்கு மாத்துறீங்களா? என்ன இருங்க. அன்புள்ள இயேசுவே, இந்த திருமண உடன்படிக்கையை ஏறெடுத்து தான் ஆண்டவரே இவர் இருவரும் ஆண்டவரே ஒரு குடும்பமாக கணவன் மனைவியாக சேர ஆண்டவரே இப்போது அதுக்கு அடையாளமாக ஒருவருக்கொருவர் ஆண்டவரே இந்த நீங்க ஆண்டவரை ஒருவருக்கு மாற்றிக்கொள்ள போகிறார்கள். கர்த்ததாமே ஆண்டவரே இந்த விலையேற பெற்ற இவருடைய அன்பு ஆண்டவரே தேவ சமூகத்திலே கண்டறியப்பட்டிருக்கிறது. இவர்களுடைய வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். அப்பா, செழிப்பா இருக்க வேண்டும், சாட்சியா இருக்க வேண்டும், மகிமையா இருக்க வேண்டும். இவர்களை ஆசீர்வதிப்பீராக. நல்ல பிதாவே, ஆமென். இப்போது நீங்க எதை சொல்லணும்னா சொல்லிட்டு நீங்க அவங்களுடைய கையில அந்த லிங்க போடலாம். நீங்க எதை சொல்லணும்னா சொல்லிட்டு அவங்க கையில லிங்க போடலாம். அவங்க மைக்கு கொடுங்க. ஆமா, நீங்க தான் எதை சொல்ல விரும்புறீங்களா? மைக்கு வேணுமா? சொல்லுங்க. கை தட்டுவோமா? நீங்க அவங்களுக்கு போடுங்க. கரம் தட்டுவோமா? இப்போது திருமணத்துக்கு அடையாளமாக ஆண்டவரே தேவன் இதை ஆசீர்வதிப்பீராக. தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதற்கு கடவுள். கர்த்ததாமே இது ஒரு பரிசுத்தமான நெய் விவாகமாய் இருக்கிறது. இந்த மணமக்களை கர்த்தர் நீங்கள் ஆண்டவர் வாழ்நாளெல்லாம் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிக்கிறோம். நீங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.
கொஞ்சம் பின்னாடி இங்கே பாருங்க எடுக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். உட்காருங்க ரெண்டு பேரும். சில ஆலோசனைகள், உங்கள் குடும்பத்துக்குரிய சில ஆலோசனைகளை கர்த்தர் சமூகத்திலே நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய நாம் நிகழ்வதாக அருமையான மகன் வீரமணியும் மகள் செசிஞ்சன் அவர்களும் நம்ம இதிலிருந்து அருமையான திருமண உடன்படிக்கை தேவ சமூகத்தில் எடுத்தார்கள். இப்பொழுது இவர்களுக்குரிய ஆலோசனைகளை, திருமண ஆலோசனைகளை நாம் கொடுப்பது மிகவும் நல்லது. நாம் ஆதியாகம புஸ்தகத்திலே 1வது அதிகாரத்திலே 28வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்ததாமே ஆணும் பெண்ணுமாக நம் மனிதனை சிருஷ்டித்து கணவனும் மனைவியுமாய் இணைத்து பலுகி பெருகுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்ததாமே திருமணத்தை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அதே புதிய ஏற்பாட்டிலே நாம் வரும்பொழுது ஒரு திருமணத்திலே ஒரு கல்யாணத்திலே ஒரு குறை, திராட்சரசம் குறைவு ஏற்படுகிறது. அந்த திராட்சரச குறையையும் தேவன் அவர் நிறைவுபடுத்தி எல்லோரையும் மகிழ்விக்கிறார். திருமணத்திலே எந்த குறைவுகள் இருந்தாலும், திருமண வாழ்க்கையில எந்த குறைவுகள் இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு நம் ஜீவியத்தில் இருப்பார் என்றால் நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிறவராக இருக்கிறார். நாம் அதை வேதத்தினுடைய கடைசி பகுதிக்கு வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு நாம் வரும்பொழுது சபை மனவாட்டியாகவும் இயேசு கிறிஸ்து மணவாளனாகவும் சித்தரிக்கப்பட்டிருக்கிறார். ஆகையினாலே இந்த திருமணம் என்பது தேவனாலே கனப்படுத்தப்படுகிறதாய் இருக்கிறது. திருமணத்தை தேவன் அங்கீகரிக்கிறவராய் இருக்கிறார். திருமண வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஒருவனுக்கு ஒருத்தி என்பதுதான் தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சமூகம், கர்த்தருடைய பிரசன்னத்தை நீங்கள் முக்கியப்படுத்துவீர்கள் என்று சொன்னார். கர்த்தராகிய இயேசு உங்க வாழ்க்கையின் மையத்திலே இருப்பார் என்று சொன்னார். நிச்சயமா உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கிறோம். நாம் சவால்கள் உள்ள உலகத்திலே நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அநேக பிரச்சனைகள் நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனாலும் தேவ சமூகம் நம்மோடு கூட இருக்கும் என்றால், தேவ பிரசனம் நம்மோடு கூட இருக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். எபிரேயர் 1:13 அதிகாரம் 5வது வசனத்தின்படியால், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதன் அர்த்தம் என்னன்னா, பத்திரமா உன்னை பாதுகாப்பேன் என்று அர்த்தமாகும். அவரை நீங்கள் மையப்படுத்துவீர்கள் என்றால், அவரை உங்கள் குடும்பத்தினுடைய முதல்வனாக, தலைவனாக, தேவனாக இயேசு இருப்பார் என்று சொன்னால் உங்களை பத்திரமாய் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. இந்த சவால்கள் உள்ள ஒரு உலகம், அநேக பிரச்சனைகள், உபத்திரங்கள், கஷ்டங்கள் நிறைந்த உலகம் தான். போக போக நம்முடைய வாழ்க்கையிலே சந்ததிகள் வரும், சந்ததிகளுக்கு பிறகு அதனுடைய செலவுகள் வரும், இன்னும் நிறைய காரியங்கள் வரும். ஆனால் அதெல்லாம் சமாளிக்கணும், சவாலை ஜெயிக்கணும்னா இயேசு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுகிறார். இயேசு என்று சொன்னாலே ரட்சிகர். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல பாவங்கள் அதிகமாக இருக்கிறது. பாவத்தை ஜெயித்தவர் நம் ஆண்டவராய் இயேசு நமக்கு பாவத்தை வெல்லும்படியாய் ஜெயித்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார்.
உலகத்தின் மீது, பிசாசின் மீது, சூழ்நிலையின் மீது தேவன் ஜெயம் கொடுப்பார். வியாதிகள், கொள்ளை நோய்கள் மீது தேவன் ஜெயம் கொடுப்பார். உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய விசுவாசம் இயேசு கிறிஸ்து மீது இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இயேசுவின் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை காலமெல்லாம் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். உலகம் முடிய பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன். ஹல்லேலூயா. இயேசு இல்லாம நாம் ஜீவிக்கவே முடியாது. அந்த இயேசுதான் நம்முடைய வாழ்க்கையின் மூச்சாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறபடினாலே தேவ சமூகத்தை எப்பொழுதும் நாடுங்கள். தேவ பிரசன்னத்திலே எப்போதும் நீங்கள் தரித்திருங்கள். இயேசுவை நீங்கள் உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இரண்டாவது, தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? சமாதானம். ஹல்லேலூயா. அன்பு இருக்கும் இடத்திலே சமாதானம் இருக்கும். நீங்கள் உங்கள் மனதை அதிகமாய் நீங்கள் அன்பு கூர்ந்தால் உங்கள் சமாதானம் இருக்கும். உங்களுடைய கணவனை நீங்கள் அதிகமாய் அன்பு கூர்ந்தால் நிச்சயமாய் சமாதானம் இருக்கும். நீங்கள் உங்களை விட தேவனை அதிகமாய் அன்பு கூர்ந்தால் தெய்வீக சமாதானம் உங்கள் வாழ்க்கையிலே இருக்கும். ஹல்லேலூயா. அன்பு பகைக்காது, அன்பு சினம் கொள்ளாது, அன்பு விட்டு கொடுக்கும் என்றெல்லாம் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகினால் அன்பு இருக்கும் இடத்திலே நிச்சயமாக சமாதானம் இருக்கிறது. இன்றைக்கு சமாதானம் இல்லாத குடும்பங்கள் எத்தனையோ உண்டு. சமாதானம் இல்லாத நாடுகள் எத்தனையோ உண்டு. சமாதானம் இல்லாத உள்ளங்களும் இல்லங்களும் நிறைந்திருக்கின்றன. சமாதானத்திற்காக ஏங்கி தவிக்கிறார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ நம்முடைய சொந்த தெய்வீக சமாதானத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்த சம்பூர்ணமான சமாதானத்தை கொடுக்கிறார். பூர்ணமான சமாதானத்தை கொடுக்கிறவராய், நதி போன்ற பாய்கின்ற சமாதானத்தை கொடுக்கிறவராயிருக்கார். என்றும் உங்கள் வாழ்க்கையில சமாதானம் நிறைந்திருக்கும். மிக முக்கியமானது இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் மையப்படுத்தி நீங்கள் வாழ்வீர்கள் என்றால், இயேசுவை நீங்கள் முதல்வனாக, தலைவனாக, தேவனாக கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் முழுவதும் சமாதானமாக இருக்கும். குறைகள் இல்லாத வாழ்க்கை எங்கும் இல்லை. ஆனால் தேவன் நம்முடைய குறைகள் எல்லாம் நிறைவாக்குகிறவராய் இருக்கிறார். நிறைவானவர் இயேசு. அந்த நிறைவானவர் வரும் பொழுது குறைவானதெல்லாம் ஒழிந்து போகும். ஹல்லேலூயா. மூன்றாவது, நம்ம வாழ்க்கையில் செழிப்பை கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. டிரான்ஸ்பரன்சி, அபிரிமிதமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவனுடைய வீட்டில் இருக்கும். யாருடைய வீட்டில் இருக்கும்? தேவனுடைய பிள்ளைகளுடைய வீட்டிலே இருக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஓடி ஓடி உழைக்கிறவங்க அனுபவிக்கிறது. ஹல்லேலூயா. உழைத்தாலும் அதை அனுபவிக்கணும். அது ரொம்ப மிக முக்கியமானது. ஆகினாலே நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தேவையானதை தேவன் தருவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். இயேசு இருக்கிற வீட்டுல நிச்சயமா சமாதானம் இருக்கும். இயேசு இருக்கிற வீட்டுல ஆசீர்வாதம் இருக்கும். இயேசு இருக்கிற வீட்டுல ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் இருக்கும். ஹல்லேலூயா. இயேசு நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்களை எடுத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சாபத்துக்கு ஆப்போசிட் ஆசீர்வாதம். சாபங்கள் போயிடுச்சுனாலே ஆசீர்வாதம் வந்தது. ஹல்லேலூயா. ஆகினால் உங்கள் வாழ்க்கை இயேசு வந்துட்டாலும் உங்க வாழ்க்கையில உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறி போகும். சாபங்கள் எல்லாம் உடைந்து போகும். அருமையான தேவ பிள்ளைகளே, உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாரும் வாழ்ந்து நீ செழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஆகினாலே நீ நிறைவான ஆசீர்வாதத்தோடு இருக்க வேண்டும். இல்லை என்ற ஒரு வார்த்தை உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடாது. நீதிமான வீட்டிலே அதிக பொக்கிஷம் உண்டாயிருக்கணும். ஹல்லேலூயா. நீதிமான் பனையை போல செழித்து கெதிரு போல வளருவானா. ஒரு குறையில்லாத வாழ்க்கையை தேவன் நமக்கு தருவார். அன்றாட உணவை கொடுக்கிறவராய் இருக்கிறார். தேவைகள் எல்லாம் சந்திக்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் அனுபவிக்கும்படியாக சகலவிதமான நண்பர்களையும் சம்பூர்ணமாய் தருகிற தேவன் நம்முடைய தேவன். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவருடைய வாழ்க்கையிலே முதல்வராயிருந்தார். அவருடைய வாழ்க்கையிலே அவங்களுக்கு தலைவராயிருந்தார். அவருடைய வாழ்க்கையிலே தேவனாயிருந்தார். நிச்சயமாக நீங்கள் செழித்து வாழுங்கள். கனித்தரும் மரங்களாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. அடுத்தது 4வது காரியம் பாதுகாப்பு. இன்னைக்கு சேஃப்டி ரொம்ப முக்கியம்.
கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, ஒரு வாலிப கன்னிகையா இருந்தாலும் சரி, வாலிபனா இருந்தாலும், சிறு பிள்ளைகளா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரு சேர்த்து பாதுகாப்பு. நெருக்கமான உலகத்திலே நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அவசரமான உலகத்திலே நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். இதுல நமக்கு பாதுகாப்பு, துன்மார்க்கர்கள், பாவிகள், பொல்லாதவர்கள் நிறைந்த ஒரு உலகம் இந்த உலகம். இந்த உலகத்திலே நாம் ஜீவித்துக் கொண்ட இந்த இடத்துல நமக்கு பாதுகாப்பு தேவை. கர்த்தர் உங்களுக்கு முதல்வராய், உங்கள் தலைவராய், கர்த்தர் உங்களுடைய தேவனாய் இருப்பார் என்று சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை கண்மணி போல பாதுகாப்பார். உங்களை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருப்பார். உங்களுக்கு எப்பொழுதும் உங்களை சூழ்ந்து இருப்பார். அது மாத்திரமல்ல, பறந்து காக்கும் மச்சியை போல உங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். எப்பொழுதும் அவருடைய சமூகம் உங்களை சூழ்ந்து இருக்கும். அவர் உங்களுக்கு முன்பாக போகிறவராய் இருப்பார். உங்களுக்கு பின்பாக இருந்து உங்களை பாதுகாக்கிறவராய் இருப்பார். உங்கள் வலது பக்கத்திலே அவர் நிழலாய் இருப்பார். ஹல்லேலூயா. அவர் இருக்கும் இடத்திலே தேவ தூதர்களும் இருப்பார்கள். தேவ தூதர்களும் உங்களை சூழ்ந்து பாதுகாத்துக் கொண்டிருப்பார்கள். ஹல்லேலூயா. இந்த வேலைக்கு போயிட்டு திரும்பி வரதுக்குள்ள எத்தனையோ ஆபத்துகள் வருது. தேவன் நம்முடைய ஆபத்து காலத்திலே அனுகூல துணையாய் இருக்கிறார். அவர்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அற்புதமாய் உங்களை பாதுகாப்பார். உங்களுக்கு கூடவே இருந்து ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று. உங்களுக்கு துணை நிற்கிற தேவனாய் இருக்கிறார். நீ பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் இருக்கிறேன். என் நீதியின் பலகரத்தினாலே உனக்கு தாங்குகிறேன். ஹல்லேலூயா. உங்களுக்காக யுத்தம் செய்கிறவர், உங்களுக்காக வழக்காடுகிறவர் அந்த தேவன். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும். நியாயத்தில் உனக்கு எதிராக எந்த நாவையும் குற்றப்படுத்துவார். உனக்கு விரோதமான எந்த பிலிசூனிய ஆவியல்ல, எந்த குறிச்சொல்லும் இல்லை என்று சொன்னால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். தேவனுடைய சமூகம் உங்களோடு கூட இருக்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தரை நீங்கள் முதன்மைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களுக்கு தேவனாய் இருக்கட்டும், உங்கள் தலைவராய் இருக்கட்டும். நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் உன்னோடு கூட இருந்து உன்னை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். உங்களுடைய சோகத்துல, துக்கத்துல எல்லாம் அவர் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். உங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருப்பார். அடுத்தது நாம் வாசிக்கிறோம் 5. தேவன் நம் பக்கமாய், பட்சம் உள்ளவராய், தயவு உள்ளவராய் நமக்கு இருக்கிறார். நம்ம கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த போது கூட அவர் தேவ கிருபையும் மனுஷ தெய்வம் மறந்தார். இன்னைக்கு உங்களுக்கு கிருபை தேவை. நாம் நிர்மூலமாக இருக்க வேண்டும்னா கிருபை தேவை. கணவன் மனைவிக்கு ஒரு மனம் தேவைன்னா கிருபை தேவை. ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் சமாதானமா சந்தோஷமா வாழ கிருபை தேவை. அது இலவசமாக தேவனுடைய அன்பு, அது உங்களுக்கு தேவை. அது உங்கள் ஒருவரை ஒருவர் அந்த அன்பு நெருக்கி ஏவும். அந்த தேவ தயவு, தேவ கிருபை, தேவனுடைய இரக்கம், தேவன் உங்களுடைய எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஏன் தெரியுங்களா? அவர் பார்வைக்கு நீங்கள் அருமையாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அவர் பார்வைக்கு நீங்கள் அருமையாய் இருக்கிறபடினாலே ஆண்டவர் உங்களை கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 6வது காரியம், ஆண்டவர் சந்ததியை கொடுக்கிற ஜெனரேஷன். ஹல்லேலூயா. உங்களுடைய பெயரை சொல்வதற்கு ஜெனரேஷன், சந்ததி, பிள்ளைகளை தேவன் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். தேவன் ஆசீர்வதிக்கும் பொழுது 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கிறார். நீ கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை நீ காணும்படி ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. பார்க்கணும், உன் பேரப்பிள்ளைங்கெல்லாம் பார்க்கணும். நீங்கெல்லாம் கொள்ளு தாத்தாவா மாறும். அந்த அளவுக்கு ஆண்டவர் ஜெனரேஷனை விருத்தி அடைய செய்கிறவராக இருக்கிறார். ஆனால் தேவன் உங்கள் தேவனாய் இயேசு இருப்பார் என்றார். உங்களுக்கு முதல்வராய் இருப்பார் என்றார். அவர்கள் தலைவனாய் இருப்பார் என்றார். உங்கள் வாழ்க்கையில அவர்கள் மையப்படுத்துவீர்கள் என்றார். அவரை முக்கியப்படுத்துவீர்கள் என்று சொன்னால் உங்களை 1000 தலைமுறைக்கு தேவன் ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. கடைசியில உங்களை தெரிந்து கொண்டதற்கு ஒரு பர்பஸ் இருக்கு. ஹல்லேலூயா. உங்களை கணவன் மனைவியாய் இணைப்பதற்கு ஒரு பர்பஸ் இருக்கு. உங்களுக்கு சந்ததியை கொடுப்பதற்கு ஒரு பர்பஸ் இருக்கு. இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. அந்த குழந்தையின் மூலம் தேவன் எதையோ செய்ய விரும்புகிறார். அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. அது ஒரு சரித்திரம் படைக்கிற ஒரு பிள்ளையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவ சித்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் எதையுமே பர்பஸ் இல்லாம எதையுமே செய்ய மாட்டார்.
அவருக்கென்று ஒரு நோக்கம், அவருக்கென்று ஒரு தீர்மானம், அவர் உங்களுக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அவருடைய சித்தம் உங்க வாழ்க்கையிலே வெளிப்படணும். நீங்கள் எப்பொழுது அவரை உங்கள் சொந்த தேவனாக கொள்கிறீர்களோ, முதலிடம் கொடுக்கிறீர்களோ, உங்களுடைய தலைவராக முதல்வனாக அவர் இருப்பார் என்று சொன்னால் அந்த சித்தம் உங்களுக்கு வெளிப்படும். ஹல்லேலூயா. பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் உங்களை மேன்மையாக வைக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். நீங்கள் கர்த்தரை நீங்கள் முதலிடம் கொடுத்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர்கள் தலைவனாக ஒரு தேவனாக உங்கள் சொந்த ரட்சகராக நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய சமூகம் எப்பொழுதும் உங்களோடு இருக்கும். அவருடைய பிரசனம் உங்களோடு எப்பொழுதும் இருக்கும். அவருடைய சமாதானத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். சமாதானம் இருக்கும் இடத்துல சந்தோஷம் இருக்கும். சமாதானம் இருக்கும் இடத்துல இளைப்பாறுதல் இருக்கும். அது நிச்சயமாக நீங்கள் அனுபவிப்பீர்கள். செழிப்பு இருக்கும், பாதுகாப்பு கிடைக்கும், தயவு இரக்கம் உங்களுக்கு கனம் எல்லாத்தையும் தேவன் உங்களுக்கு தருவார். உங்களுடைய சந்ததி பெருகும். ஹல்லேலூயா. கடைசியில நீங்கள் குடும்ப வாழ்க்கை வாழ்வதற்கும் உங்கள் சந்ததியை பெற்றுக் கொள்வதற்கும் உங்கள் வாழ்க்கை வாழ்வதற்கும் ஒரு திருப்தி, அதோட பர்பஸ். எத்தனையோ பேர் வராங்க, ஏதோ புஸ்தகம் முடித்தோம் வராங்க அவ்வளவுதான், ஒரு பர்பஸே கிடையாது. ஆனா வாழ்க்கையில ஒரு பர்பஸ் இருக்கு. நமக்குன்னு ஒரு இலக்கு இருக்கணும். நம்ம ஒரு சரித்திரம் அடைக்கிறதா இருக்கணும். நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கணும். புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் இருக்க வேண்டும். பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் அப்படிதான் உங்களை செய்வார். கடைசியில உங்களை மற்றவர்களுக்கு ஒரு ரோல் மாடலா இருப்பார். வாழ்ந்தா அந்த தம்பதிகளை போலதான் வாழணும்னு சொல்றாங்க. நீங்க சாட்சியான செய்வீர்கள். ஹல்லேலூயா. உங்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இப்போது கூட வீரமணி அவர்களும் ஸ்டெஃபி ஜான் பரிசுத்த விவாக நிலைமையில் ஒருமித்து வாழ சம்மதித்து தேவ சந்நிதியிலே இந்த சபைக்கு முன்பாகவும் அதை அறிக்கையிட்டு ஒருவருக்கு ஒருவர் வாக்கு கொடுத்து அடையாளமாக கையை பிடித்து அவர்கள் ரிங்கை மாற்றி அவர்கள் மற்றும் செயினை மாற்றி கணவனும் மனைவியுமாய் இருக்கிறார்கள். இதன் பிறகு இவர்கள் லீகலாக தங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் முடியும். மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் பிறகு லீகலாக சமுதாயத்திலே கணவனும் மனைவியுமாய் அங்கீகரிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போது கூட இவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஷாம் வரீங்களா? எங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்திலே அருமையான மகன் மகள் இருவரும் சேர்ந்து திருமண உடன்படிக்கை ஏறெடுத்து கணவன் மனைவியுமாய் அறிக்கை செய்து இப்பொழுதும் கூட தேவ சமூகத்திலும் பிரியமானவர்கள் மத்தியிலும் வந்து ஆண்டவரே, இவர்கள் உடன்படிக்கையின் மூலமாக கணவன் மனைவியுமாக இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகும், பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடையும்படியாகும், எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாகும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அப்பா, இவருடைய அறிக்கைகள் உடன்படிக்கைகள் எல்லாவற்றையும் நீங்கள் கேட்டு உங்கள் சமூகம் இங்கே இருக்கிறது. ஆண்டவரே, எங்களை விட நீ இவர்கள் மீது மிகுந்த அக்கறையுடையவராய் இருக்கிறீர். தேவன், நீ இவர்களை இணைத்து இருக்கிறீர்கள். நீங்க இணைத்த தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். இது நல்லதென்று நீ கண்டிருக்கிறீர்கள். நீ நன்மையானவர்களை செய்வீர். உமது அளவில்லாத கிருபையை இந்த மணமக்கள் மீது ஊற்றுவீராக. உமது அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் நிரப்புவீராக. உம்முடைய ஐஸ்வர்யத்தினாலும் கனத்தினாலும் இவரை நிரப்புவீராக. உம் நாமத்துக்கென்று இவர்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பீராக. பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் தேவர் இவர்களை மேன்மைப்படுத்துவீராக. ஆண்டவரே, உயரே வானங்கள் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழங்களில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும்
தேவன் ஆசீர்வதிப்பீராக. நாங்களும் ஊழியக்காரர்கள் இவர்களை ஆண்டவரே சம்பூர்ணமாய் இருக்கும்படியாக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இவர்கள் பெற்றோர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடையும். ஆண்டவரே, ஒரு உற்றா உறவினர்கள் எல்லோரும் மிகுந்த மகிழ்ச்சி அடையும். இவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஒரு வாழ்க்கை எல்லாம் பலமாய் இருக்கட்டும், செழிப்பாய் இருக்கட்டும், தெய்வீக மயமா இருக்கட்டும், தேவ பிரசன்னத்தோடு இருக்கட்டும், சந்ததிகளோடு கூட இருக்கட்டும். ஆண்டவராய் இயேசுவே, நன்றி ஆண்டவரே. இவர்களை ஆசீர்வதிக்கிறபடினால் நன்றி. வாழ்க்கையில எந்த குறைவு வந்தாலும் கர்த்தர் நீ நிறைவாக்குகிறவராய் இருக்கிறீர். சமாதானத்தை கட்டளிடுகிறவராய் இருக்கிறீர் அப்பா. நல்ல ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் கொடுக்கிறவராய் இருக்கிறீர். இவருடைய நேசம் இன்னும் அதிகமாகட்டும். ஒருவரை ஒருவருடைய அன்பு இன்னும் அதிகம் ஆண்டவரே பெருகட்டும். ஆண்டவரே இயேசுவை எவ்வளவுக்கு அதிகமா நேசிக்கிறார்களோ அவ்வளவுக்கு அவருடைய இவருடைய நேசமும் அதிகமாகும். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜெபத்தை ஏறெடுக்க உதவி செய்கிறார். ஆண்டவரே, சபையிலே பங்கு கொள்வதை ஆண்டவரை தொடர்ந்து விட்டுவிடாதபடிக்கு சபைக்காரர்களை பங்கு கொள்ள முயற்சி, ஆராதனையிலே பங்கு கொள்ள முயற்சி, ஆசீர்வதிங்க. நன்றி. சகல நன்மைகள் உண்டாகும்படியாக பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே இவர்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இவர்களுக்கு நேராக எல்லாரும் கொஞ்சம் கரங்களை நீட்டி நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கரங்களை நீட்டி ஆசீர்வதிங்க. இந்த நேரம் வந்து நம்ம ஏதோ பார்த்துட்டு போற நேரம் இல்லை, இவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாயில் திறந்து நம்ம வந்து ஆசீர்வதிப்போம். நன்றி இயேசுவே. அப்பா பிதாவே, இந்த ஆண்டவரே 2 பிள்ளைகளின் கர்த்தர் நீர் ஆண்டவரே தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பதாகவே முன்குறித்து வைத்தீர். இதோ ஆண்டவரே சகோதரருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே வீரமணி ஸ்டெஃபி ஜெயனுக்காக ஆண்டவரே சமூகத்தில் ஒரு விஷயம் ஆண்டவரே அப்பா இவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இவர்கள் ஆண்டவரே இவருடைய திருமணம் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படும்படியாக அப்பா அந்த பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையை ஆண்டவரே அப்பா முக்கியமாக இவருடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு எல்லாவித ஆலோசனைகளுக்கும் எல்லாவித ஆண்டவரே காரியங்களுக்கும் உடைய வார்த்தையை மையப்படுத்தி ஆண்டவரை ஓடுகிற பிள்ளைகளாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இவர்களுடைய திருமணத்தை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா பிள்ளைகளுடைய எல்லா விதமான கையின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இவருடைய எண்ணங்கள், இவருடைய யோசனைகள், இவருடைய தீர்மானங்கள் யாவற்றையும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலிருந்து இவர்கள் எடுக்கிற பிள்ளைகளாக இவருடைய திருமணம் அப்பா உடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், திருமண ஆசீர்வாதங்கள் யாவற்றையும் இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து அப்பா நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா, முப்பரி நூல் அறாது என்று சொல்லி அப்பா கணவன் மனைவி தேவன் நீர் 3 பேரும் ஆண்டவரே ஒன்றாக இணைந்து அப்பா அந்த குடும்பத்தை ஆண்டவரை நடத்தும்படியாக கர்த்தர் ஆண்டவரே நீர் அப்பா பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஊழியக்காரர்களாக, உறவினர்களாக, நண்பர்களாக இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். அப்பா இவர்கள் பழுகி பெருகும்படியாக ஜெபிக்கிறோம். வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா அந்த பிள்ளைகள் ஆண்டவரை பிரகாசிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இவர்களுக்காக கரங்களை தட்டுவோமா? இப்போது இவருடைய பெற்றோர்கள் வந்து தேங்க்ஸ் கொடுப்பாங்க. வாங்க. வர முடியுமா? அப்படியே கொண்டு வர முடியுமா? இப்பொழுதும் ஒரு பாடல் பாடும் பொழுது மணமகனும் மணமகளும் இங்கிருந்து முதல்ல புறப்பட்டு போவாங்க. அதன் பிறகு எல்லாரும் வாங்க வாங்க
தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காது இருக்க கடவுள் என்று சொல்லியிருக்காங்க. இப்போது வீரமணி அவர்களும் அவருடைய மனைவி அவர்களும் ஒன்று சேர்ந்து நீங்கள் போகும் பொழுது அவர் முதலாக போவாங்க, மற்றவர்களாம் பின்தொடர்ந்து பாடல்கள் போகலாம். ஒரு பாடலை நாம் பாடலாம். எல்லோரும் எழுந்திருப்போமா இவர்களே?